ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா 2 ரூபி மணி சேவிங் சேலஞ்ச். அது என்ன 2 ரூபி மணி சேவிங் சேலஞ்ச்? 2 ரூபாய் சேர்த்து நம்மளால் எவ்வளோ பணம் சேர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நாம் 2 மடங்குகளாக தான் சேர்க்க போகிறோம். 2, 4, 8 அப்படின்னு சொல்லிட்டு அதோட மடங்குகளை தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால அந்த மாதத்தோட கடைசியில் உங்கள் கையில் பெரிய அமௌண்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த சேலஞ்சை யார் வேணாலும் பண்ணலாம். நான் இது வரைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணதே கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை சேமிப்புனாவே பெரிய அமௌண்ட்லேருந்து தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சேலஞ்ச் நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பெரிய அமௌண்ட்டு சேர்க்கறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு வரும். சிறிய தொகை பெரிய பலன். அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது என்னவோ 2 அப்படிங்கிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை அடுத்தடுத்து 4, 8 அப்படி போயிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் அந்த சேலஞ்ச் முடிகிறப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும். அடுத்தது சேமிப்பு பழக்கம். நீங்கள் இந்த சேலஞ்சை பண்ண அதை டெய்லி சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைங்க, ஒய்ஃப் யாராக இருந்தாலும் இதை டெய்லி பண்ண சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஹேபிட் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கான செலவே நம்மளோட சேமிப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது நிதி மேலாண்மை. அதாவது இன்றைக்கி சேமிக்கணும் அப்படிங்கிற வச்சுருக்கிற பணத்தை நம்ம எக்காரணத்தை கொண்டும் செலவு பண்ண மாட்டோம். அந்த ஹேபிட்டும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். இந்த சேலஞ்ச் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன சின்ன அமௌண்ட் அவங்க சேர்க்கறதுனால அந்த பணத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கிறதையும், இந்த பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது எளிய நடைமுறை. பெரிய அமௌண்ட் வச்சு தான் பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்க்கறதுனால பணம் சேர்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இந்த சேலஞ்ச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு மந்த்லி கேலண்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 மந்த்துக்கான நம்பர்ஸ் போட்டுட்டு இதில் எவ்வளோலாம் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். நான் இந்த ஷீட்டில் டேட் வைஸாக நம்பர் போட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். மேலே நான் சண்டே மண்டே அப்படிங்கிறதையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு கேலண்டர் ஷீட்டில் எப்படி இருக்குமோ நான் அதே மாதிரி எழுதி வச்சுருக்கேன். மாதத்தோட ஃபஸ்ட் நாள், அதாவது 1ஆம் தேதி நான் 2 ரூபாய் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்த நாள் நான் 2 ரூபாய் அதிகப்படுத்தி 4 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். 3ஆவது நாள் 4 ரூபாய் அதிகப்படுத்தி 8 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். 4ஆவது நாள் 16 ரூபாய். 5ஆவது நாள் 32 ரூபாய். 6ஆவது நாள் 64 ரூபாய். 7ஆவது நாள் 128 ரூபாய். நாம் ஃபஸ்ட்டு 7 நாளைக்கு தான் நான் எடுத்து வைக்கிறேன். இதில் நம்ம அதிகபட்சமாக சேர்க்குற அமௌண்ட் எது அப்படின்னா 7ஆவது நாள் நம்ம சேர்க்குற 128 ரூபாய் தான். மறுபடியும் நம்ம 8ஆவது நாள் ஃபஸ்ட்லேருந்தே 2, 4, 8, 16 அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி தான் அடுத்த வாரத்துக்கும் சேர்க்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு 7 நாளைக்கு அப்புறமும் நீங்கள் மறுபடியும் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 128 வரைக்கும் சேர்க்குற மாதிரி இருக்கும். 128 முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் 2, 4, 8 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் எழுதி வச்சிங்கன்னா மட்டும்தான் அன்னன்னைக்கான பணத்தை உங்களால் எடுத்து வைக்க முடியும். மைண்ட் கால்குலேஷன் பண்ணி அப்படி மறந்துடுவோம், எடுத்து வைக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒரு கேலண்டர் ஷீட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஷீட்லேயோ நீங்கள் எழுதி இன்றைக்கான பணம் 8 ரூபாய், 4 ரூபாய் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 மந்த்தில் இந்த மாதிரி நம்ம சேமிக்கிற பணம் மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாரம், அதாவது டே 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம 254 ரூபாய் சேர்த்துருக்கோம். டே 8லேருந்து 14 வரைக்கும் 254 வந்திருக்கு. அதே மாதிரி 3 வாரத்துக்குமே நமக்கு 254, 254 கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு வாரம் மட்டும் இன்னும் ஒரு 3 நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மொத்தமாக 268 ரூபா கிடச்சிருக்கு. இது மொத்தமாக எவ்வளோ வருது 1 மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1030 ரூபா வருது. நீங்கள் 1 மந்த் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இந்த பணத்தை நீங்கள் ஒரு நகைச்சீட்டோ இல்லை ஆர்டி ஏதோ ஒன்று உங்களுக்கு இஷ்டப்பட்டதில் போட்டுக்கலாம். இதனால் இந்த வருஷத்தோட முடிவில் உங்கள்கிட்ட ஒரு நகையோ இல்லை கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டோ உங்கள் கையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.